பிடித்த தண்ணியில் இவ்வளவு விஷயங்கள் இருக்கா? இது தெரியாமல் கீழே ஊத்துறோமே. நம்ம வீட்ல தினமும் சமையல் பண்ணும்போது தெரியாமலே நிறைய நல்ல விஷயங்களை நாம குப்பையில தூக்கி போடுறோம். அரிசி கழுவிய தண்ணி, காய்கறி தூள், டீ தூள், காஃபி தூள் இதெல்லாம் வேஸ்ட்னு நினைச்சு நேரா குப்பைக்குள்ள ஊத்திடுறோம். ஆனா உண்மை என்னன்னா, இது எல்லாமே நம்ம வீட்டுக்கே பயன்படும் பொக்கிஷம் மாதிரி. முதல்ல அரிசி கழுவிய தண்ணி. பெரும்பாலான வீட்ல இத சிங்க்லயே ஊத்திடுவாங்க. சில பேர் கீழே ஊத்திடுவாங்க. ஆனா இத அப்படி செய்யவே கூடாது. அந்த தண்ணியில அரிசியோட சத்துக்கள் இருக்கும். அதனால இத குப்பையில ஊத்தாம வீட்டுக்கு வெளியே மண்ணுல, செடி கீழே, தரையில ஊத்தணும். அப்படி ஊத்தினா மண்ணுக்கு சத்து கிடைக்கும், செடிகளும் நல்லா வளரும். இது ஒரு சின்ன விஷயம்தான், ஆனா நீங்க தினமும் செய்தா பெரிய மாற்றம் வரும். அடுத்தது வெங்காயம், பூண்டு, இஞ்சி இதெல்லாம் சீக்கிரம் அழுகிறதுக்கு காரணம் ஈரப்பதம். அதனால வெங்காயம் வைக்கும் பெட்டியில ஒரு சின்ன துணியில உப்பு கட்டி வச்சா போதும். அந்த உப்பு ஈரப்பதத்தை இறுது கொள்ளும். அப்போ வெங்காயமும் நீண்ட நாள் கெடாம இருக்கும். பிளாஸ்டிக் பையில் அடைக்கிற பழக்கம் இருந்தா அதையும் கொஞ்சம் குறைச்சா நல்லது. பாத்திரம் கழுவும் போது எண்ணெய் ஒட்டிக்கிட்டு இருந்தா சோப்பு அதிகமா போட வேண்டாம். முதல்ல கொஞ்சம் சுடுநீர் ஊத்தி எலுமிச்சை சாறு பிழிஞ்சு 1 நிமிஷம் வச்சுட்டு கழுவுனா போதும். எண்ணெய் சுலபமா போயிடும். கையும் காயாது, சோப்பும் சேமிக்கலாம். மிக்ஸி ஜாரில் வாசனை வந்துட்டா சில பேர் புதுசா ஜார் வாங்க நினைப்பாங்க. அவசியமே இல்ல. ஒரு கைப்பிடி அரிசி போட்டு அரைச்சா போதும். உள்ள இருக்கிற கெட்ட வாசனை முழுக்க போயிடும். அப்புறம் சாதாரணமா கழுவினா ஜார் புதுசு மாதிரி இருக்கும். ஃப்ரிட்ஜ்ல காய்கறி சீக்கிரம் வாடுதுன்னு புலம்புறவங்க நிறைய பேர். அதுக்கு காரணம் பிளாஸ்டிக் பை. அதுக்குள்ள ஈரம் சேர்ந்து காய்கறி கெடும். அதற்கு பதிலா செய்தித்தாளில் சுற்றி வைத்தா ஈரம் சரியா இருக்கும். காய்கறியும் 3 முதல் 4 நாட்கள் கூடுதலா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். சாதம் குழையுதுன்னு பல பேர் கஷ்டப்படுவாங்க. அதுக்கு சிம்பிள் ட்ரிக். சாதம் வைக்கிற தண்ணியில ஒரு சொட்டு எண்ணெய் போடுங்க, அவ்வளவுதான். சாதம் உதிரியா வரும், அடியும் பிடிக்காது. இப்போ முக்கியமான விஷயம், டீ தூள், காஃபி தூள், காய்கறி தூள், முட்டை ஓடு இதெல்லாம் குப்பையில தூக்கி போடாதீங்க. குறிப்பா அரிசி தண்ணி, காய்கறி கழிவு இதையெல்லாம் குப்பையில ஊத்தாம வீட்டுக்கு வெளியே மண்ணுல ஊத்தணும். செடிக்கு கீழே ஊத்தணும், தரையில ஊத்தணும். அப்படி செஞ்சா அது மண்ணுக்கு உரமா மாறும். பூச்சி பிரச்சனையும் குறையும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை தினமும் பின்பற்றினா வீட்ல செலவு குறையும், வேலை சுலபமாகும், சுற்றுச்சூழலும் பாதுகாக்கப்படும். முக்கியமா நம்ம வீட்ல இருந்து நல்ல மாற்றம் ஆரம்பிச்சிருச்சுன்னு நமக்கே சந்தோஷமா இருக்கும்.